சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 24/12/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலும் மேப்பில் போட்டாலும் நம்ம பண்ணைக்கு லொக்கேஷன் நீங்கள் போட்டுக்கலாமுங்க. நேரில் வந்து கூட மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாம். நாள்தோறும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்திங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவு என ஒரே இடத்துல ஒரு 15 கால்நடைகளை பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நம்ம பார்த்திங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்து மாவு நம்ம கொரியர் மூலிமா அனுப்பி வைக்கிறோங்க. நாட்டு மாட்டு நெய் நம்ம கொரியர் மூலிமா அனுப்புகிறோங்க. நாட்டு மாட்டு திருநீருங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளுங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலிமா அனுப்புகிறோங்க. அதற்கான தொலைபேசி எண் விவரங்கள் கேட்குறதுக்கு 90 433 55 728 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஜோடி காராம்பசு காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வலதுபுறம் இருக்கிறது காளைக்கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க. இரண்டும் கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, ரெண்டும் தெளிவான கண்ணு. வலதுபுறம் இருக்கிறது காராம்பசு காளைக்கண்ணுக்கு மறை எதுவும் இல்லைங்க, வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாது. இடதுபுறம் இருக்கிறது காராம்பசு கன்று தாங்க. 2 கால்கள் நடுவாண்ட ஒரு சின்ன வெள்ளைப்புள்ளி இருக்குதுங்க. 2 கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. காராம்பசு காளைக்கண்ணு மற்றும் கிடாரி கண்ணு ஜோடியினுடைய விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் பார்க்கணுன்னா கூட நேரில் பார்க்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணுனாலும் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க. கயிறு மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செய்தல், வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கையெல்லாம் மாற்றி கொடுக்கறது என்ன நம்மளால் முடிந்ததை சரியாக செஞ்சு அனுப்பிச்சி விட்டுறோமுங்க. ஒவ்வொரு பதிவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிடம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த 2 நிமிடத்தில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் விளக்கத்தையும் கேட்டுட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல தரமான காங்கேய மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. இந்த கன்றுனுடைய விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. 6 மாதம் ஆச்சுங்க வயசு. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. இப்போ காலையில் நேரம் எடுக்கிற வீடியோ தண்ணி நல்லா அருமையாக குடிச்சதுனால தான் கண்ணு நல்லா தெளிவாக நிற்குதுங்க. குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறவங்க. நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணி தான் நம்ம அனுப்புவோங்க. குடல் புழு நீக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஸ்கின் இன்ஜெக்ஷன், ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் தான் கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம போடுறோமுங்க. அது கன்றுகளினுடைய உடல் எடைக்கு ஏற்ப அவங்களுடைய மருந்தினுடைய அளவு அவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம பயன்படுத்துறது நம்ம கொடுக்கறது இல்லைங்க. இன்ஜெக்ஷன்னாலே எப்போவுமே கால்நடை மருத்துவரை வர சொல்லி தான் நம்ம அதை செய்கிறோமுங்க. கண்ணுக்கு 6 மாதம் வயசாகுது. எல்லா குணத்துலையும் இருக்குது, பொறுப்புலையும் இருக்குது, தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குது. விலையும் குறைவான விலையில் பதிவிட்டிருக்கிறோம். விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் பார்த்து வாங்கினா கூட நேரில் பார்த்து வாங்கலாமுங்க. தாய்மாடு நல்ல அருமையான மாடுங்க. லோக்கலில் இருந்த கண்ணுக்குட்டி தாங்க. அதனால் நாளைக்கு வாங்கி வளர்த்துனீங்கனாலும் நல்ல மாடாக வரும். சரியான கால அளவுகளில் குடல் புழு நீக்கம் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் கன்றுனுடைய வளர்ச்சியை சரியாக முறையாக இருக்குங்க. வளர்ச்சி சீரானதில் இருக்கணும்னா குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணணும். சரியான கால அளவுகள்லையும் பண்ணணும். அதே மாதிரி அடர் தீவனம் தவிடு வச்சு பழக்கிறீங்கன்னா 2 நேரம் நல்லா குடிச்சிக்குதாங்கிறதையும் ஒரு 2 நாள் பக்கத்தில் இருந்து உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் கன்றுகள் இளைக்காதுங்க. ஏன்னா இல்லைன்னா கன்றுகள் ஒரு 4 நாள் டு 10 நாள் கன்று இளைக்குதுன்னா மீண்டும் அது பழைய நிலைக்கு வர்றதுக்கு 30 நாள்லேருந்து 90 நாள் ஆகுங்க. இளைக்கிறது ஈஸிங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கன்றுகள் தேறி வர்றதுக்கு நாட்கள் அதிகம் பிடிக்குங்க. அதுக்காகத்தான் இளைக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத 2ஆம் ஈத்து 6 பல் மயிலை சினை மாடுங்க. நல்ல குணம்ங்க, பொறுமையான மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. லோக்கலில் ஈரோடு பக்கத்தில் இருந்த மாடு தானுங்க. நம்ம எல்லா மாட்டையும் இந்த மாதிரி நீவி காட்டுற மாதிரி வீடியோ போடுறது கிடையாதுங்க. அந்த மாடு உண்மையாலுமே அந்த மாதிரி பக்குவமாக இருந்து நீவுறதுக்கு அனுமதிக்கிறது அவங்க மாட்டுக்காரர் நாங்கள் மாட்டை எப்படி வேணாலும் நீவிக்கலாங்கிறத அவங்க நீவி காட்டினா தான் நம்ம வீட்டில் அதை நீவுற மாதிரி வீடியோவாக போடுறோமுங்க. அதனால் மாடு அந்த மாதிரி குணத்தில் இருக்குது. கால் அணைக்க வேண்டாம். மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க.
நல்ல உடல் அமைப்புங்க, நல்ல ஏற்றமான திமில் அமைப்புங்க. கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொக்கித்தலை மாடுன்னு சொல்லலாம், இல்லை முன்கொம்பு மாடுன்னு சொல்லலாமுங்க. காங்கேயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு அமைப்புகள் வந்து பல்வேறு அமைப்புகள் இருக்குதுங்க. மான்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க, முன்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து வெளாரக்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. வெளாரக்கொம்புனா நேர் மேலே ஊசியாட்ட போகுங்க. அதே மாதிரி மான்கொம்பு, திருவு கொம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க மாடுகளுக்கு அந்த திருவி வருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா முன்கொம்புன்னு சொல்லலாம், இல்லை கொக்கித்தலை மாடு அப்படின்னு சொல்லலாம். சில மாடுகள் வந்து கட்டைக்கொம்பு மாடுகள் சொல்லுவாங்க. அதனால் கொம்பு அமைப்பு வந்து காங்கேய மாடுகளுக்கு மாட்டுக்கு மாடு வேறுபடுங்க. இதை பொறுத்த வரைக்கும் 2ஆம் ஈத்து 6 பல்லு 20 நாளில் கன்று போடுங்க. கால் அணைக்க வேண்டாம். மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. தலையீத்தில் 2 1/2 கறந்துருக்குறாங்க. இந்த ஈத்து நல்லா பக்குவம்னா 2+2 கறவை எதிர்பார்க்க முடியும். நல்ல புறவு ஏத்தம், வால் இறக்கம், மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. ஈத்து 2வது ஈத்து, பல்லு 6ங்க. இன்னும் 20 நாளில் கன்று போடும். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவி பார்த்துக்கலாமுங்க. அந்த மாதிரி கூச்சம் இல்லாத மாடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நேரில் வாங்க. இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். நம்ம விளக்கம் தெளிவாக சொல்லிடுறோம். அதனால் வந்து நீங்கள் வீடியோ விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க. கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல தெளிவான கன்றுங்க. 2 கொம்புகளுக்கு நடுவாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிறப்பிலிருந்தே இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன கட்டி மட்டும் இருக்குங்க. அது வந்து வெளிக்கட்டியோ அது வந்து புதுசாக உருவானதோ அப்படி எதுவுமே கிடையாதுங்க. அதனுடைய பிறப்புலேயே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் எந்த தொந்தரவும் இல்லை, காயங்கள் இல்லை, எந்த இதுவும் இல்லைங்க. கன்று சுத்தத்தில் இருக்குதுங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அந்த கொம்புக்கு நடுவாண்ட பின்பகுதியில் இருக்குங்க. அது பிறப்பிலிருந்தே இருக்குதுங்க. அதனால் எந்த பாதிப்பும் என்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் வராதுங்க. காராம்பசு கன்று விலை குறைவாக, மறை இல்லாமல், புள்ளி இல்லாமல் தெளிவாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 4 பல்லுங்க, தலையீத்துங்க, 8 மாதம் சினைங்க, வெளாரக்கொம்பு, மயிலை, கிடாரிங்க. 4 பல், தலையீத்து, வெளாரக்கொம்பு, மயிலை, கிடாரி, 8 மாதம் சினைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. பல்லு 4 பல்லு. நல்ல காட்டில் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச கிடாரிங்க. நல்ல தரமான காளையின் மூலமாக தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து காளையின் மூலமாக தான் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கிடாரிங்க. ஒரு 15 to 20 உருப்படிகள் வந்து அவங்க வந்து மேய்ச்சல் முறையில் வச்சுருக்கிறாங்க. மாலை காலையில் அவுத்து அண்ணாங்கால் போட்டு விட்டுருவாங்க. மாலை வந்து திரும்பி வந்ததுக்கப்புறம், மேய்ச்சல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து அண்ணாங்காலை மாற்றி அதை வந்து கட்டி வச்சுருவாங்க. அதனால் எல்லாமே ரொம்ப பொறுமையாக பக்குவமாக இருக்குதுங்க. 4 பல்லு, தலையீத்து, 8 மாதம் சினை, மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. 4 காம்பு சுத்தம்ங்க. நல்ல பால் நரம்பு தாரை இருக்குது. நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு கிடாரி. இதனுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடு, லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சிங்கன்னா நேரம் 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. இந்த தெளிவான மயிலை 3ஆம் ஈத்து பல் கடைமுளைப்பில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2 கால்லையுமே நல்லா அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடுங்க. மேய்ச்சலுக்குன்னே 2 பக்கம் அண்ணாங்கால் போட்டு மேய்ச்சல் விட்டாங்கன்னா பொழுதுக்கு மேய்ஞ்சிட்டு இப்போ நைட்டு வந்தால் பிடிச்சி கட்டிடுவாங்க. மேய்ச்சல் காட்டிலேருந்து நம்ம நேரடியாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறோங்க. அதனால் ரொம்ப பக்குவங்க. காட்டிலையும் போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வரும். வீட்லேயும் டெய்லி அண்ணாங்கால் போட்டு கட்டுறதுனால ரொம்ப படிமானமாக இருக்குங்க. ஈத்து 3ஆவது ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. இன்னும் 20 நாள் ஆகுங்க கன்று போட. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. மாடு அழகு லட்சணத்தில் எல்லா பொறுப்புலையும் தெளிவாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் பார்க்கணுன்னாலும் நேரில் பார்க்கலாம். சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நேரில் வந்தால் கூட முழு தொகை நம்ம யாரையும் கட்ட சொல்கிறது இல்லைங்க. நேரில் பிடிச்சதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். நம்ம வண்டியில் வந்ததுன்னா உங்கள் வீட்டில் வாங்கி இறக்கிட்டு மீதி பணமும் வண்டி வாடகை வாங்கிக்குவோங்க. அப்படி தான் நம்ம விற்பனை பதிவு நாள்தோறும் போடுறோம். கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம அதை தான் தொடர்ந்து சொல்லிட்டும் வர்றோங்க. நம்ம நேற்று தான் பார்த்திங்கன்னா சத்து மாவு பவுடர், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பயன்படுத்தக்கூடிய சத்து மாவு விற்பனையை நம்ம தொடங்கியிருக்கிறோமுங்க. கொரியர் மூலிமா அதை அனுப்பி வைக்கிறோமுங்க. கூடவே பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு திருநீருங்க, அதாவது தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க, நெற்றியில் நீர் கோர்க்கிறவங்க, இது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு தூய திருநீருங்க. அதில் எந்த விதமான கலரோ வாசத்துக்கான ஃப்ளேவர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாத திருநீர் இருக்குங்க. அதே மாதிரி மஞ்சள் தூளுங்க, நாட்டு மாட்டு நெய்யுங்க. இந்த 4 பொருட்களும் நம்ம கொரியர் மூலிமா அனுப்பி வைக்கிறோம். தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 90 433 55 728 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. கண்ணுக்கு பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகுதுங்க. மயிலை கன்று காலை கண்ணுங்க. செவலையாக கூட வரலாம். நான் ஒரு 10 நாள் போனால் தான் தெரிய வருங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மயிலை கன்று மாதிரி இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா 2 ஒன்றையும் கறக்க முடியுங்க. மாடு பொறுமையான மாடு. காம்பு அப்படியே ஊசி காம்பில் உட்காந்து கறக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. 2 ஒன்றை கறவையில் கால் அணைக்காமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் ரொம்ப பொறுமையான மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். மாடு கன்று சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு 2 ஒன்றையும் எதிர்பார்க்க முடியுங்க. மாடு இன்று தான் வந்ததுங்க. வந்தோடனே நம்ம அந்த அன்னைக்கே எடுக்கிறதுனால இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விட்டோமுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 2 ஒன்றைங்கிறது கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. நல்லா தாலி வைங்க, நல்லா பக்குவம் பண்ணுங்க. இடம் மாறுதுன்னா ஒரு 2 நாள்லேருந்து ஒரு 8 நாள் கண்டிப்பாக அந்த கால அவகாசம் ஆகுங்க. ஆட்டி ஊற்றல் வழிமுறையை நம்ம நிறையா வீடியோவில் நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் நண்பர்கள் அதை வாங்கி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வேளை சில பேர் ஊற்றுறாங்க, 2 வேளை ஊற்றுறாங்க, 1 நாள் ஊற்றுறாங்க, 2 நாள் ஊற்றுறாங்க. நம்ம சொன்ன பொருட்களில் பாதியை விட்டுட்டு பாதியை மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆட்டி ஊற்றிட்டோம் பால் திரும்பலை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுதல்ங்கிறது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒரு 8 நாளாவது ஆட்டி ஊற்றணுங்க. ஆட்டி ஊற்றினா தான் அது உடல் ரீதியாக வலுவடைஞ்சு பால் சுரப்பைகள்லாம் நல்லா மாடு இயற்கையான கறவை திரும்புறதுக்கு 8 நாள் தொடர்ந்து ஆட்டி ஊற்றணும். ஆட்டி ஊற்றுதலில் பார்த்திங்கன்னா 2 கிலோ பச்சரிசி, 2 கிலோ உளுந்து, 2 கிலோ சுண்டல், கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம், வாங்கிட்டு வந்தீங்கன்னா 8 நாளுக்கு வருங்க. டெய்லி 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 1/4 கிலோ சுண்டல் எடுத்து முதல் நாள் இரவு ஒன்றா போட்டு ஊற வைங்க. அடுத்த நாள் ஊறினதுக்குள்ளே ஒரு தேங்காய் 2 மூடி திருவி போட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்கன்னா இட்லி மாவாட்டை வந்துடுங்க. அதை ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு கூடவே ஒரு 1/4 கிலோ to 1/2 கிலோ நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மாட்டுக்கு வைங்க. தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க. ஒரு நேரம் அடர் தீவனம் கொடுங்க. ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதல், ஒரு நேரம் அடர் தீவனம். 2 கிலோ வாங்கிட்டு வந்தனால டெய்லி 1/4 கிலோ எடுத்திங்கன்னா 8 நாளைக்கு வருங்க. 8 தேங்காய் நமக்கு இருந்ததுன்னா போதும். மாடு அந்த 8ஆவது நாள் முடியும் போது பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்குங்க. கலப்பின மாட்டுக்கு, எருமைக்கு, எதுக்கு வேணாலும் நம்ம ஆட்டி ஊற்றலாம். அது ரொம்ப
சிறந்தது. மாடுகளை வலுப்பெற செய்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. மனிதர்களே வந்து பார்த்திங்கன்னா இளைச்சிருந்தாங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை எடுத்துக்கங்க, உளுந்தங்கஞ்சி குடிங்க, எலும்புகள் ஊக்கமாகறதுக்கு, இதெல்லாம் பல்வேறு இது சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மாடுகளுக்குங்க. ஒவ்வொன்றும் ஒரு இதை வந்து பண்ணக்கூடியது. மாட்டை உடல் ரீதியாக மேம்படுத்தி கறவை திருப்புவது வந்து ஆட்டி ஊத்தல் வழிமுறையில் கண்டிப்பாக இருக்குங்க. 8 நாள் பண்ணுங்க. பண்ணிவிட்டு நம்ம சொன்னது 3ஐயும் சரியாக கொடுத்து 8 வரக்காய் தேங்காய் போட்டு ஆட்டி ஊற்றி எல்லாம் பண்ணி பால் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க, வேறு மாடு மாற்றி தர்றோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா தான் அந்த மாடு அதனுடைய இயல்பு நிலைக்கு வருங்க. ஏன்னா அந்த டைம் கொடுக்கல அப்படின்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாறுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தில் இருக்கும், இயல்பாகவே பால் குறைஞ்சி கூடுங்க. அதுக்கான நேரம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக மாடு ரெக்கவர் ஆகிக்கும். நல்ல தரமான மாடு, 3ஆம் நீத்து, தரமான மயில கண்ணு, செவலையாகவும் வரலாம். கால் அணைக்க வேண்டாம், 2 1/2 கறந்துக்கலாம். விற்பனை விலை 39,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரியில் இருக்குதுங்க. நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.